ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது வந்து பட்டா சிட்டா வந்து நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? அதாவது வந்து பட்டா டவுன்லோட் பண்ணுறது. அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே வரும். கூகுள் குரோமில் பட்டா சிட்டா எஃப்எம்ஏ அப்படின்னு டைப் பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பட்டா மாற்றுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி வந்து அனைத்து சேவையும் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குங்க. உங்களுடைய நில வரைபடம் இந்த மாதிரி எதுனாலுமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக டீட்டெயில்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டா சிட்டாவில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டா சிட்டா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டம், வட்டம், கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலத்துக்கான டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டா விவரம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சால் பட்டா எண்ணை வச்சு டவுன்லோட் பண்ணலாம். சர்வே நம்பர் தெரிஞ்சால் சர்வே நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியாது, என்னுடைய நேம் வாய்ஸ் படி தான் நான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து பெயர் வாரியான தேடலில் வந்து முதல் 3 எழுத்து தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுபடி வந்து தான் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நில வகை நீங்கள் வந்து ரூரலாக அர்பனான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து ஊரகமா நகரமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது மாதிரி நத்தமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நிலத்துடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் இருக்குல்ல, இதில் வந்து இப்போ வந்து மேத்தமெட்டிக் இருக்குது. அதாவது வந்து 15 - 1 அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் போடுற மாதிரி போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிஃபோராக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுடைய அங்கீகார மதிப்பை உள்ளிடுகன்னு சொல்லிட்டு கேப்சா இருக்கும். CZ123 அந்த மாதிரி வந்து மிக்சடப்பில் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஆனால் வந்து இப்போ என்ன இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேத்தமெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் சப்ட்ராக்ஷன், அடிஷன் இதை கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல வந்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான பட்டா வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பட்டாவில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதே மாதிரி இங்கே பாருங்களேன், 18+30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய அங்கீகார மதிப்பை உள்ளிடவுன்னு வந்து இந்த வெப்சைட்டில் ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கான அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.